அதாவது நேற்று ஆலியா பட் நடித்த ஒரு மூவிஸ் வந்து பார்த்தேன். ஷாருக் கான், ஆலியா பட் ஸ்டோரிஸ் வந்து ஒரு பெண் எத்தனை பேரை காதலிக்க முடியும் அப்படிங்கிற படம். படத்தோட முடிவில் ஆஷிக் ஹீரோவாக அப்போ அந்த ஹீரோவாக போட்டிருக்கேன். பட் அந்த படத்தை அதோட முடிஞ்சிருக்கும். பார்ட் 2 மாதிரியான சாப்டரை அப்படியே நிறுத்தியிருப்பேன். அதுக்கு மேலே அந்த பார்ட் 2 கொடுத்துருக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் இந்த படத்தையும் பார்க்கலாம். ஆலியா பட்டை போட்டு எடுத்துப்பேன் வாட் ஜிம்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே இது வேட இதுலேயும் யூஸ் பண்ணியிருப்பேன் தமிழ் படத்துலேயும். ஜிமிக்கி 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 பொண்ணு மினிக்கி மினிக்கி அப்படிங்கிற பாட்டையும் கொடுத்துருப்பேன். பார்த்திங்கன்னா இந்த ஜிமிக்கி இந்த பாட்டை கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த ஜிமிக்கி தான் அந்த பாட்டோட ஹைலைட்டே அதுதான். இந்த பாட்டோட ஹைலைட்டு அதுதான் கொடுத்துருப்பேன். அந்த பாட்டோட ஹைலைட்டு அதான் கொடுத்துருப்பேன். அந்த வரி அது போக ஒரு லவ் ஸ்டோரிங்கும்போது அது எப்படி ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறது வைக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை அதை சாங் வழியாகவும் கொடுத்துருப்பேன். இது ஆக்சுவலாக வந்து இங்கே ராஜியாவை ஜிமிக்கு தான் போட்டிருப்பா. சப்போஸ் அதான் போடுவாங்கிறது ஃபியூச்சரில் எனக்கு நல்லாவே தெரியும். பட் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சாங்ஸையும் அதுக்கு முன்னக்கூட்டியே படத்தை ஒரு 2014 இதுக்கான ஸ்டோரிஸு எல்லாமே கொடுத்துருந்தது. ஹிந்தியில் இந்த சாங்கு, இதில் இந்த ஸ்டோரிஸ்லாம் நான் கொடுத்துருப்பேன். இதே மாதிரி சைனா, கொரியா, ரஷ்யா அந்த மாதிரி பல ஸ்டோரிஸ் கொடுத்துருப்பேன். பட் இந்த ஸ்டோரிஸில் எப்படி கொடுத்துருப்பேன்னா அந்த இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னேன்னா ஃபஸ்ட்டு அந்த இதில் ஷாருக் கான் அதில் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டராக மன தத்துவ நிபுணராக அந்த படத்தில் இருக்கிற மாதிரியும் அந்த ஸ்டோரிஸ் கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக என்ன சாப்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண்ணோட மன அழுத்தங்கள், அதோட பிரச்சனைகள், அது எதனால் அந்த பொண்ணு வந்து விரும்பாமல் இருக்கிறது, ஃபேமிலியை வந்து நேசிக்க முடியாத ஒரு இதாகிறது வைக்கிறது, இதோட காரணங்கள் என்ன, ஒரு பெண்ணோட வாழ்க்கையோட சூழ்நிலைகள் என்ன மாதிரிலாம் அந்த பெண்களுக்கு பேரண்ட்ஸால் உருவாகுது அப்படிங்கிற மெயின் கருத்தை தான் அந்த இதை படத்தில் கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர் எப்படி நடந்துக்கணும் ஒருத்தவங்க கிட்ட டீசெண்டாக அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி அவளுக்கான உண்மையான சேர், அந்த படத்தில் ஒரு சேருங்கிற சாப்டர் கொடுத்துருப்பேன். உனக்கான சேரை தேடு, அதை நீ கரெக்டாக உட்காந்துக்கோ, அதுதான் உன்னோட லைஃப் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை கொடுப்பேன். ஒவ்வொரு சேரும் மாறிக்கிட்டே இருந்தால் கூட உன்னோட சேர் எதுவோ அதில் நீ கரெக்டாக போய் அமர்ந்துக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த படத்தில் கரெக்டாக கொடுத்துருப்பேன். இது எதுக்காக அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, லைஃப் பார்ட்னர். என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து ஒரு காலேஜ் படிக்கும்போது ஒரு லவ். அப்பவும் வந்து என்கிட்ட வசதி கிடையாது. அதனாலேயே வந்து இப்போவும் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், வசதி கிடையாது. அப்போ எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் லவ் இருந்துச்சு. அந்த வசதி இல்லாத குறைவை வந்து அவளை எப்படி வச்சு காப்பாற்றுவோம் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு வேதனையும் ஒன்று கொடுத்துச்சு. அதே சேம் டைம் இன்னொரு வேதனை எனக்கு ஒன்று கொடுத்துச்சு. நமக்கு 2 சிஸ்டர் இருக்காங்க. எனக்கு கூட பிறந்தவங்க 2 சிஸ்டர். நம்ம லவ் பண்ணி அப்படி போயிட்டா அவங்களோட லைஃப்பும் அதே மாதிரி ஆயிடக்கூடாது. நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம். ஸோ அவங்களுக்கும் ஏதாவது ஒரு நல்ல வழியை நம்ம காமிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம வேலை பார்த்து ஏதாவது காசு சேர்த்து நம்ம தங்கச்சி கல்யாணம், சிஸ்டர் கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ஒரு சூழ்நிலையில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பணம். அந்த பணம் இல்லாதது அந்த பெண்கள் கூட என் கூட அன்பு கூட குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா காதலாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் பணம் ஒரு அத்தியாவசிய தேவை மட்டும்தான். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, பணம் வாழ்க்கை கிடையாதுங்கிற விஷயங்களை எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த நான் மெயினாக சொல்கிறேன். எல்லாருமே காசு இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும்னா, இப்போ வைக்கிற தங்க விலைக்கு அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. கஷ்டப்பட்ட ஃபேமிலிஸ், லோவஸ்ட் ஃபேமிலிஸ் இப்போ வாங்குகிற வரவுகளுக்கு வச்சு குடும்பம் நடத்துறதே பெரிய விஷயம். ஒரு பெண்ணுக்கு 1 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலையில் எவ்வளவோ பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. இது நான் உங்களுக்காக மட்டும் எல்லா மக்களுக்கும், பீப்புளுக்கும் சேர்த்தே சொல்கிறேன். சில சமயங்களில் நம்ம வந்து சில மாதிரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய முக்கியமான தருணங்கள் வரும் வாழ்க்கையில்.
ஒரு பெண்ணுக்குன்னா 24 வயசுலேருந்து 21 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே, மேக்ஸிமம் 25 தான் கணக்கு. அதுக்குள்ளே தன்னோட வாழ்க்கைக்கான சரியான முடிவுகளை எடுத்து தனக்கான வாழ்க்கை துணையை தேடி கரெக்டான ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கலைன்னா அந்தோட குடும்பத்தோட ஒரு சூழ்நிலை எந்த மாதிரியான உங்களை சூழ்நிலைக்கு கொண்டு போய் தள்ளும் அப்படிங்கிற முக்கியமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உழைச்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கும், பேரண்ட்ஸும் அதிலேயே சாப்பிட வேண்டியதாக இருக்கும், இல்லை அவங்க உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இருக்கிற வருமானங்களை வச்சு உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலைக்குள்ளேயும் அவங்க தான் ஆகுவாங்க. அதே சேம் டைம் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் காசு சேர்த்து கல்யாணம் பண்ணது ஒரு கடினமான விஷயமா இருக்கும், அவங்க காசு சேர்த்து உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது மிகவும் கடினமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த காசுகளை அவங்க சேர்க்கறதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு விஷயங்கள் மாறுபடும். ஏதோ பொண்ணு சம்பாதிக்கா, இன்னும் வயசாகலை, அப்புறம் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி போச்சுன்னா அவங்க ஏஜஸ்ஸு கூட்டிகிட்டே போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரன்கள் கூட சரியானதாக அமையக்கூட வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஏஜ் கூடனா ஒரு 40 வயசு ஆளை கல்யாணம் பண்ணுறீங்க, 30 வயசு கல்யாணம் பண்ணுறீங்க, 50 வயசு ஆளை யாரை கல்யாணம் பண்ணுறீங்கிற விஷயத்த நான் சொல்ல. இந்த அழுத்தங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு 30 வயசுக்கு மேலேயே என்னத்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான, ஒரு 25 வயசுக்கு மேலே என்னத்த வாழ்க்கைங்கிற மாதிரியான ஒரு சலிப்பை கொடுத்துரும். அதுவே நீங்கள் திருமணம் முடிஞ்சால் கூட ஏதோ கல்யாணம் பண்ணியிருக்கோம், ஏதோ வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு லவ்வபிள் லைஃப் இல்லாமலே போயிடும். ஒரு அன்பு பாசங்கிறது சும்மா ஏதோ குழந்தை குட்டி இருக்குது, பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற வார்த்தைகள் மட்டும்தான் இருக்குமே தவிர, உண்மையான நம்ம ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பத்துக்காக நம்ம நமக்காக ஒரு லைஃப் இருக்குது, கடவுள் நமக்காக ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு, அந்த உண்மையான லைஃபுக்காக நம்ம வாழ்கிறோம், நமக்காக 2 பேர் இருக்காங்க, நம்ம குழந்தைகள் இருக்குது, நம்ம கணவன் இருக்கான், அவங்களோட ஃபேமிலி இருக்குது, தன்னோட மனைவியோட ஃபேமிலி இருக்குது, இப்படின்னு ஒரு அன்பு நேசங்கிற விஷயங்கள் அந்த இடத்துல குறைய ஆரம்பிச்சு. இது ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் பொதுவான ஒரு விஷயம் அது. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். 25 வயசுக்கு மேலே எனக்கு இந்த விஷயங்கள் தோணிட்டு இருந்துச்சு. போக போக என்னத்தை பண்ண நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வரைக்கும் ஒரு லவ் இருந்தாலும், அப்பவும் அதுக்கு இடையிலையும் என்னோடய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம கல்யாணம் பண்ணால் நம்மளும் நம்ம மனைவியும் சேர்ந்து சம்பாதிச்சு நம்மளோட கூட பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமே அப்படிங்கிறதுக்காகவும் நான் சில விஷயங்கள் மாறுபட்டு இப்படி யோசித்து பார்த்தேன். அது கூட அப்போ அவங்களுக்கு செலவு பண்ணால் நம்ம குழந்தை குட்டிகள் இப்போ மனைவிகளை பார்க்காம அவங்களுக்கு சேமிக்க வேண்டிய சேமிப்புகள் கூட குறைஞ்சி போயிருமே. அப்போ மனைவி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தால், தன்னோட குழந்தைகளோட தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே நம்ம மாறிடுவோமே அப்படின்னு யோசித்து பார்த்தேன். இப்படி 2 விதமான பல விஷயங்களும் அதுக்குள்ளே ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை கூட இருந்துச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் கேட்டால், எல்லாருக்குமே கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இது எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், பேரண்ட்ஸ் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அவ்வளோ வரதட்சணை கொடுத்து நம்ம குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ தனக்கான சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கைகளை தான் குழந்தைகளுக்கு அமைச்சு கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகளும் பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளும் நீங்களும் பிள்ளைகள் இருப்பீங்க, ஆம்பளை பசங்க இருப்பீங்க, நீங்களும் அதற்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை வாழ்க்கை துணைகளை ஏற்றுக்கிறதுக்கான விஷயங்களையும் உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோ வசதியானவங்களை கல்யாணம் பண்ணாலும் சரி, எவ்வளோ எலிஜிபிளான பசங்களை கல்யாணம் பண்ணாலும் சரி, வசதியே இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணாலும் சரி, யாரை திருமணம் பண்ணுறோங்கிறத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். பெண்களை பொறுத்தவரை ஒரு விஷயம் சொல்கிறேன், பெண்களுக்கு பல காதல் கேட்டிங்களா இருந்துச்சுன்னா அதுவே உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனைகள் கொடுக்கும். இதை யாருக்குன்னே சொல்லியிருப்பேன், ஒரு கர்மாக்களை பற்றி விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஒரு பெண்ணுக்கு காதல் அதிகப்படியாக வந்துச்சு, வேறு ஒவ்வொருத்தனா நம்ம காதலிச்சிட்டே போனோம் அப்படின்னா அடுத்த பிறவியில் அதே தான் பின்தொடரும். ஒருத்தன் கூட வாழ்ந்து முடிச்சுட்டா இன்னொரு காதல் அங்கே இயக்கத்தில் இருக்கும். அந்த காதல் என்னாகும், அடுத்த பிறவியில் அவனை காதலிக்க வேண்டியிருக்கும். யாருக்கு வேணே காதலித்து வாழ்ந்தவனோட வாழ்க்கை தெருவில் விட்ட மாதிரியான கதைகள் ஆயிரும். ஸோ அதோட பாவங்கள் என்னாகும், இன்னொரு காலகட்டத்தில் தனக்கான வாழ்க்கையில் அதே மாதிரி ரிப்பீட்டடாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போது அது என்ன ஆகும், ஒரு பெண்களுக்கு நிறைய காதல் நிறைய வேதனைகளை கொடுக்காது. இது பெண்களுக்கு மட்டும் சொல்லலை, ஆண்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ நம்ம நேசிக்கிறவங்க பர்சன் கரெக்டாக இருக்காங்களா, கரெக்டான மனிதர்களா அப்படின்னு பார்த்துட்டு தன்னோட வாழ்க்கைகளை தீர்மானம் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் எதிர்பார்ப்புகளை அதிகம் வச்சுக்கிட்டா பெண்களாக இருந்தால், பெண்களை பொறுத்தவரை ஆசை சரிங்களா,
அந்த ஆசை என்ன ஆகும்னா நிராசையான வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வேதனைகளை கொடுத்துரும். ஆசையே அழிவுக்கு காரணங்க சொல்லதுக்கு ஒரு காரணம் என்ன, பேராசை பெருநஷ்டனும் ஒரு விஷயங்கள் அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த பேராசைங்கிறது நம்ம சிறுக மனதுக்குள்ளே வந்து சேர்க்கக்கூடிய ஆசைகள் என்ன ஆகும்னா நமக்கான பேராசையாக உருவாகிடும். சில ஆசைகளை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் தீர்க்க முடியும், எல்லா ஆசைகளையும் தீர்க்க முடியாது. முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் நம்ம குறைச்சிக்கிட்டோன்னா வாழ்க்கையில் அதற்கு தக்க வாழ்க்கைகளில் ஏமாற்றங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கைகளில் மன அழுத்தங்கள் ஏமாற்றங்கள் இல்லாத வாழ்க்கைகள், நிராசையான வாழ்க்கைகள், அதே மாதிரி இழப்பீடுகள் இல்லாத வாழ்க்கைகளை மனம் ஏற்றுக்கொண்டு வாழறதுக்கு அதுக்கான பக்குவ நிலைகளுக்குள்ளே போகும். இல்லைன்னா மனம் ஏற்றுக்கொண்டு வாழறதுக்கான பக்குவ நிலை போகும். இதுவே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் யாரை திருமணம் பண்ணாலும் அவங்களுக்கு கூட வாழும்போது கூட உங்களோட இந்த ஆசைகள் ஃபுல்லாக உள்ளே இருக்கக்கூடிய ஆசைகள் ஃபுல்லாக அழுத்தங்களாக மாறி நமக்கான எதிர்பார்ப்புகள் கிடைக்கல, இவங்க கூட வாழ்ந்தோம், இவ்வளோ கட்டிக்கிட்டு தான் கஷ்டப்படுறேன், இவனை கட்டிக்கிட்டு தான் கஷ்டப்படுறேங்கிற ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயங்கள் உங்களுக்காகும். இந்த பணம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், மனிதர்களை ஆசைகளை தூண்டி அவனையே சதுரங்க விட்ட படத்தில் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அந்த பட ஸ்டோரிஸை நான் எழுதும்போது அதுக்கான விஷயங்கள் கொடுத்துருப்பேன். ஆசையை அதிகமாக எதிர்பார்த்து கடைசியில் இழப்பீடுகளுக்கான விஷயங்களுக்குள்ளே போயிடும் வேதனைகள். பணம் என்ன தான் இருந்தாலும் அந்த இடத்துல அன்பு இல்லாத ஒரு சாப்டரை அந்த கடைசி எண்டிங் சீனில் கொடுத்துருப்பேன். பணத்தை கொண்டு வந்து தட்டுவான், தானே சிச்சிருக்காது, குழந்தைகள் இருக்காது, இப்படிங்கிறத ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயங்களை போயிடும். பணம் வாழ்க்கைக்கு தேவை தான், எவ்வளோ கோடி சம்பாதிச்சாலும் வாழ்க்கைக்கு தேவை தான். வாழ்க்கையில் வாழ வேண்டிய வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த வாழ்க்கைகளில் இந்த பணங்கள் நம்மளை வேதனைக்குரியதாக ஆக்கக்கூடாது. நம்ம கஷ்டத்தில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், பணம் இல்லாமல் ரொம்ப வேதனைக்குள்ள ஒரு சிக்கல்களில் இருக்கலாம். இருப்பதை கொண்டு சிறப்பு வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வாழும்போது மட்டும்தான் நமக்கான எதிர்பார்ப்புகள், தேடல்கள் எல்லாமே தானாகவே அமையும். வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கலாம், நிறைய விஷயங்களை இழந்திருக்கலாம். எதிர்பார்ப்புகளை ரொம்ப வைக்கும்போது, டார்கெட்டை ரொம்ப நம்ம ஏம் பண்ணும்போது சில இடத்துல சரிவுகள் ஏற்படும்போது அதை தாங்கக்கூடிய வேதனைகள் வாழ்க்கையில் மிகவும் கொடுமையானதாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் எதுக்காக நான் மெயினாக சொல்கிறேன்னா, நான் நிறைய ஸ்டோரிஸ் கொடுத்துருக்கேன், ரஷ்யன் ஸ்டோரிஸு, மூவிஸ் எல்லா இதுலேயும் அதுக்கான ஒவ்வொரு உள்ளர்த்தங்களோடு கொடுத்துருக்கேன். ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா இடையில ஒரு நூடுல்ஸ் கடை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்த ஸ்டோரிஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு விட்றேன். என்ன மூவிஸ் அது தமிழில் அதை டப்பிங் பண்ணி தான் நான் டப்பிங் பண்ண சொல்லி தான் அதை வந்து பார்த்தேன். எதுக்காகனா நான் நிறைய உலகம் ஃபுல்லாக நிறைய ஸ்டோரிஸ் கொடுத்துருக்கனால பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோத்தையும் நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இருக்காது. எல்லாமே கரெக்டாக எடுத்திருக்காங்களா, மூவிஸ் எல்லாமே கரெக்டாக ஸ்டோரிஸ் சாப்டர்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, ஸோ அதெல்லாம் வந்து அந்த டப்பிங் பண்ண சொன்னவங்கள கரெக்டாக அதை பண்ணி இது பண்ணியிருக்காங்களா, எல்லா லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருப்பேன். அப்போ பார்க்கறதுக்கு எனக்கு டைமிங் இருக்கும். ஃபுல் படம்னா நம்ம பெருசாக ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்க வேண்டியிருக்கும். முக்கியமான படங்கள் மட்டும் ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்க முடியும். சில படங்கள்லாம் அதுக்கான முக்கியமான ஒரு 36 செகண்டு, ஒரு 50 MB இந்த மாதிரியான கம்மியான எம்பிக்குள்ளே ஒரு 36 செகண்டு, 20 செகண்டு அந்த மாதிரி வாய்ஸ் ஸ்டார்டிங்கில் டப்பிங் பண்ணி வாய்ஸ் இதாக போடும்போது அந்த இதில் பார்த்துட்டு ரைட்டு ஓகே நம்ம கொடுத்த ஸ்டோரிஸ்லாம் எடுத்துட்டாங்க வச்சுட்டாங்கன்னு செக் பண்ணிவிட்டு நான் அது ஓகே அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணிக்கிறேன். இது என்னென்னா நான் என்னோடய ஒர்க்கு, அதாவது என்னோட பிஸ்னஸ்ஸு, தொழிலோட விஷயங்களுக்காக அந்த விஷயங்கள். ஏன்னா நிறைய கதைகள் கொடுத்துருக்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரிஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இந்த 2025க்கு சாப்டருக்கு தகுந்த மாதிரி, மக்களோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரிஸ் கொடுக்க முடியும். அடுத்து 26 வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டோரிஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் என்ன மாதிரி இதுக்கு முன்னக்கூட்டி வரைக்கும் மக்களோட மனநிலைகள் எப்படி இருந்துச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் மக்களோட மனநிலைகள் எப்படி இருக்குது, எதிர்பார்ப்புகள் இருக்குது, அதாவது சைக்காலஜிக்கலாக மக்கள் என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கொடுக்குற மாதிரியும் அதுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாமே இது பண்ணி பண்ணுறது தான். இதுக்குள்ளே நிறைய இருக்குது. என்னோடய தொழில் விஷயம் அது கொஞ்சம் சீக்ரெட்டானது, எல்லா விஷயமும் விளக்கமாக சொல்ல முடியாது. ஒரு சாங்காக இருக்கட்டும், அதில் கூட சில முக்கியமான கருத்துக்கள் வச்சுருக்கேன். சிலவங்களை நம்ம நேசிக்கக்கூடிய விஷயங்களுக்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்களை பார்த்துங்க. சின்னதாக உங்களுக்கு அப்போது என்ன சொன்னேன், ஜிமிக்கி, வெறும் ஒரு ஜிமிக்கியோட வச்சு ஒரு சாங், ஜிமிக்கி பொண்ணு. அதே மாதிரி தான் ஜிம்கானால நான் என்ன சொல்லுவேன், ஜிமிக்கி அந்த பாட்டு அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இது இந்த ஆக்டரை போட்டால் கரெக்டாக இருக்கும், இந்த ஸ்டோரிக்கு இவங்களை போட்டால் சாப்டருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த வந்து அவங்கள அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரிஸ் கொடுக்குறது என்னோட விஷயம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களோட மனநிலைகள், ஒவ்வொருத்தவங்களோட காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இந்த சொசைட்டியில் எப்படிலாம் மக்கள் அதை வந்து சரி பண்ணிக்கலாம்,
அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம போகாமல் நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம், பெண்களுக்குமே பல காதல்கள் இல்லாமல் அவங்களோட சரியான வாழ்க்கைகளை சரிவர அமைச்சு கொடுக்கறதுக்கான சில கதாபாத்திரங்கள் மூலியமாகவும் அதுக்கான விஷயங்களையும் தெரிஞ்சுருக்காங்க. ரியல் லைஃப்புங்கிறது வேறு, சினிமாவில் பார்க்குறதுங்க வேறு. சிலவங்களோட வாழ்க்கை சினிமாக்களோட கலந்து இருக்கும், சிலவங்களோட ரியல் லைஃப்பையும் தழுவின மாதிரியான சாப்டர்ஸும் இருக்கும். அது அவங்கள சார்ந்து தான் இருக்குங்கிறது அவங்க எதிர்பார்த்துருப்பேன். பட் அப்படி இருக்காது. அது இந்த சொசைட்டிக்கு பல பேருக்கு அவங்களோட வாழ்க்கையில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் சில நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அப்படி கொடுத்துருப்பேன். அதுதான் நீங்கள் என்கிட்ட இந்த இதில் கொஸ்டின் கேட்டீங்க, பெண்களுக்கு பல காதல் வரலாமா, அது டைட்டிலாகவே போட்டு நீங்கள் கொஸ்டின் கேட்ட. பட் வந்தால் என்னென்ன சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு பெண்கள் அனலைஸ் பண்ணி அவங்க குறிப்பிட்ட வயசுக்குள்ளே அனலைஸ் பண்ணி சரி பண்ணிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் சில மூவி ஸ்டோரிஸ் கொடுத்துருக்கேன். இந்த தகவலையும் தெரிஞ்சுக்கோங்க.